உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான, டிஃப்ரெண்ட்டான, ஹெல்த்தியான, ஈஸி அண்ட் சிம்பிளாக செய்யக்கூடிய மரவள்ளிக்கிழங்கு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை மூடி வச்சு நம்ம வெயிட் போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணிட வேண்டாம். 2 விசில் வரைக்கும் விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கிழங்கு பார்த்திங்கன்னா 3/4 வேக்காடு தான் வேகணும், ரொம்ப வெந்துடக்கூடாது. ஏர் போனதும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, இப்போ நம்ம ஒரு ஃபோக் வச்சு குத்தி பார்த்தோம்னா நல்லா அழுத்தி குத்துனாதான் உள்ளே போகும். இங்கே பாருங்கள், 3/4 வேக்காடு வெந்திருக்கு. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இது ஆறுனதும் ஒரு கத்தி வச்சு மேல் தோலை நம்ம எடுத்துடலாம். இது ஈஸியாக எடுத்துடலாம். லைட்டாக ஒரு சைடு நம்ம கட் பண்ணி விட்டோம்னாவே அப்படியே ஃபுல்லாக வந்துடும். இதை எடுத்துட்டு இதை நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணணும்னு இல்லை, ஓரளவுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 3/4 வேக்காடு வெந்திருந்தா தான் இந்த ஸ்லைஸ் நல்லா கட் பண்ணுறதுக்கு வரும். ரொம்ப வெந்துருச்சுன்னா ஸ்லைஸாக வராது. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, முக்கால் ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இந்த கிழங்கு எடுத்து டிப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு ஸ்லைஸ் எடுத்து எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி கலந்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 6லேருந்து 7 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம இந்த மசாலாவில் கோட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்லைஸ் எல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் ஒரு ஸ்பூனில் நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. பாருங்க, திருப்பி பார்த்தோம்னா இந்த சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், நம்ம வெரைட்டி ரைஸோடு வச்சு சைடிஷாகவும் சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.